வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற சோர்வு, மன அழுத்தம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? இதுக்கு ஒரு பழமையான, ரொம்பவே ஆழமான தீர்வு இருக்கு. அதுதான் சமாதி. இந்த பயணத்துக்கு நீங்க தயாரா? வாங்க, உள்ளே போகலாம். முதல்ல அமெரிக்காவுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஆய்வை கொஞ்சம் கவனிங்க. 70% மக்கள், ஆமாங்க, 70% பேர் தங்கள் வேலைய வெறுமன பிடிக்கலன்னு சொல்லல, அந்த வேலைய முற்றிலுமா வெறுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. நாம தினமும் செய்யற ஒரு வேலைய நாமே வெறுக்கும்போது அது நமக்குள்ள எவ்ளோ பெரிய கொந்தளிப்பையும் வலியையும் உருவாக்கும் இல்லையா? இதிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ஏன் இப்படி நடக்குது? நம்ம வாழ்க்கைய மேம்படுத்தோன்னு நாம நினைக்கிற அதே வேலைகளும் செயல்களும் ஏன் நம்மள உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குது? இது நிஜமாவே நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. உண்மையில இது ஒரு மாயையான மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சுழற்சியா நினைச்சு பாருங்க. திறமை இருந்தும் வேலை கிடைக்காத ஒரு இளைஞர் ரொம்பவும் விரக்தில, சில சமயம் தற்கொலை எண்ணத்துல கூட இருக்கலாம். திடீர்னு அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது, அப்படா அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய உற்சாகம் வரும். தான் பெரிய ஆளா மாறிட்டதா நினைப்பார். ஆனா அது ஒரு தற்காலிகமான உணர்வுதான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு உற்சாகம் கொடுத்த அதே வேலை அவரை மெல்ல மெல்ல உள்ளிருந்து அரிக்கத் தொடங்கும். அதுவே அவருக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடும். சரி, இந்த நவீன கால மனசிதைவுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இருக்கு. அதுதான் நான் முதல்லயே சொன்ன சமாதி. சமாதி அப்படின்னு சொன்ன உடனே இது ஏதோ மர்மமான விஷயம்னு நினைச்சுக்க வேண்டாம். இது விழிப்புணர்வு மற்றும் ஞானத்தின் நிலைகளை குறிக்கிற ஒரு பழமையான கட்டமைப்பு. இத சுலபமா புரிஞ்சுக்க இந்த கட்டமைப்பை 8 வெவ்வேறு பிரிவுகளாகவும் 2 அடிப்படை பரிமாணங்களாகவும் பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சமாதியோட அந்த 2 அடிப்படை பரிமாணங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம கொஞ்சம் விரிவாக பாப்போம். இதுல 2 முக்கிய பரிமாணங்கள் இருக்கு. முதல் பரிமாணம் சவிஹல்பா அல்லது சவிதர்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆனந்தம், மகிழ்ச்சி, அன்பு மாதிரியான ஒரு குறிப்பிட்ட குணம் எப்பவும் இருக்கும். இந்த குணங்கள் இருக்கிறதுனால நீங்க இந்த உலகத்துல ரொம்ப சுதந்திரமா செயல்பட முடியும். ஆனா இன்னொரு பக்கம் நிர்விகல்பா அல்லது நிர்விதர்கா அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. இதுல எந்த ஒரு குணமும் இருக்காது. நாம எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் அதுக்கு ஒரு அடிப்படை குணம் தேவை, சரியா? அதனால இந்த நிர்விகல்ப நிலை எந்த ஒரு செயலையும் அனுமதிக்காது. இது ஒரு முழுமையான அமைதி நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்பு, இனிமை பத்தி பேசும்போது சத்குரு சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. அவர் ஒருமுறை இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஒரு பிரபல நடிகை கூட பேசிட்டு இருந்தாரு. அப்போ அந்த நடிகையோட திரையில நிறைய கலரான லவ் சின்னங்களும் ஹார்டின்ஸும் பறந்துட்டு இருந்துச்சு. அத பார்த்த சத்குரு ரொம்ப கேலியா, "எம்மா, உனக்கு மட்டும் இவ்வளவு லவ் சின்னங்கள் வருது, என்ன யாரும் நேசிக்கிறியா?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நடிகை உடனே, "ஐயோ இல்ல சத்குரு, உங்களுக்கும் நிறைய லவ் சின்னங்கள் வருது" அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன சமூகம் அன்பை எப்படி ஒரு வெளிப்புற அங்கீகாரமா, ஒரு பரிவர்த்தனையா பாக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மத்தவங்க நம்மள விழும்புறதுதான் அன்புன்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான அன்பு அல்லது இனிமை அப்படிங்கிறது அது கிடையாதுங்க. சமாதியோட செயல்திறனுள்ள பரிமாணத்துல அன்புங்கிறது முற்றிலும் ஒரு உள்நிலை உணர்வு. எப்படி சொல்றது? வெளியில உங்க முகம் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாம ஒரு கல்லு மாதிரி இறுகி போயிருக்கலாம். ஆனா உங்களுள்ள நீங்க முழுமையான இனிமையோட நிரம்பி வழியலாம். அதுதாங்க உண்மையான இனிமை. அடுத்ததா சவிகல்ப நிலை, இனிமையுடன் கூடிய செயல் அப்படிங்கிற பகுதிக்கு வருவோம். நற்குணம், அன்பு, நாம உலகத்துல பெருசா பேசுற விஷயங்கள் எல்லாமே இந்த நவீன உலகத்துல நாம எந்தவித மன அழுத்தமும் இல்லாம செயல்படுறதுக்கான ரொம்ப இனிமையான நடைமுறை வழிகள் மட்டும்தான். நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதுதான். உங்களுக்குள்ள இந்த உள்நிலை இனிமை இல்லாம நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையிலயோ இல்ல வேலையிலயோ செயல்பட முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த செயலே உங்களை ஆழமா அரிச்சிடும். உங்களுக்குள்ள இனிமை இல்லைன்னா நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாவும் வலியாவும் மாறிடும். இது 100% உண்மை. இப்போ காரணமில்லாத இனிமை அப்படிங்கிற ஒரு சூப்பரான பகுதிக்கு போவோம். இந்த உயரிய கருத்துக்களை எப்படி நம்ம தினசரி வேலைகளோட இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். சமாதி நிலையில செயல்படுறதுனா என்ன? அது எப்படி இருக்கும்? 1. விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. 2. காரணமில்லாத இனிமை. எந்த ஒரு வெளிப்படையான காரணமும் இல்லாம உங்களுக்குள்ள எப்பவுமே இனிமையா உணர்றது. 3. ரொம்ப முக்கியமானது, முற்றிலும் எந்த விதமான சுயநலமும் அல்லது தனிப்பட்ட உள்நோக்கமும் இல்லாமல் இருக்கிறது.
இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். தனிப்பட்ட ஆர்வம் இல்லாம இருக்கிறதுனா விரக்தியிலயோ கோபத்திலயோ அல்லது ஒரு சோம்பேறித்தனத்திலயோ முடுங்கி போய் உட்கார்றதா? கண்டிப்பா இல்லைங்க. மாறாக நீங்க உயிராற்றலோட வெடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அதே சமயம் முழுமையான சமநிலையோட இருப்பீங்க. அதாவது உங்களுக்குன்னு எந்த உள்நோக்கமும் இருக்காது. ஆனா நீங்க வெறுமன ஒரு பெரிய ஆனந்தத்துல இருப்பீங்க. இந்த உலகத்துக்கு உண்மையிலே ஒரு பயனுள்ள மனிதரா மாறதுக்கான வழிகள் என்ன தெரியுமா? ரொம்ப சுலபம். உங்க உள்நோக்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுங்க. உங்களுக்குள்ள முற்றிலும் அற்புதமாகவும் இனிமையாகவும் உணருங்க. இப்படி உணரும்போது உங்களுக்கு எது முக்கியம்னு படுதோ அத வாரத்தோட 7 நாட்களும் 24 மணி நேரமும் எந்த சோர்வும் இல்லாம உங்களால செய்ய முடியும். ஒருவேளை நீங்க செய்யற வேலை சரியா வரலையா, எந்த கவலையும் வேண்டாம். அமைதியா கண்களை மூடி ரிலாக்ஸா உட்காருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு முழுமையான சுவாதந்திரம் இருக்கும். இறுதியா உங்களை நோக்கி ஒரு வலிமையான கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இனிமையோட உங்க வேலைகளை செய்றீங்களா? அல்லது உங்க அன்றாட செயல்கள் உங்கள உள்ளிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டு இருக்கா? உங்களுடைய சொந்த உள்நோக்கங்களை நீங்களே ஒரு நிமிஷம் நின்னு பரிசோதிச்சு பாருங்க. நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.